அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நாம் கம்பன் கவினுரு செவி நுகர் கனிகள் என்ற தலைப்பில் ஒரு உரையாடல் போல பார்க்கிறோம். இதுல உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் ஆங்கடை. இது எல்லாரும் இந்த பாட்டை சொல்லுவாங்க. பல பேர் தெரிந்த பாடல். பொதுவா கடவுள் வாழ்த்துல உலகம் என்ற சொல் வருவது இயல்பு. பெரிய புராணத்திலும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கு உலகு முடியும். அந்த உலகு என்பது பொதுவான ஒரு இதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஆக்கல், நிலை பெறுத்தல், நீக்கல், இந்த மூன்றும் படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த போன 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி வெள்ளி, சனி, ஞாயிறு இங்க கம்பன் கலையரங்கம் புதுச்சேரியில அதுல கம்பன் விழா, புதுவை கம்பன் கழகம் நடத்திய கம்பன் விழால 3 நாட்கள் தமிழ் அமுதை பருகி இன்று அதுல இருந்து சில குறிப்புகள் மட்டும் இன்னைக்கு சொல்லலாம். இதுக்கும் நம்ம ஸ்ரீ அரவிந்தர் கூறிய கருத்துக்களுக்கும் நிறைய பொருத்தம் இருக்குங்கிறதுலாம். இது முதல் வார்த்தை அதுதான். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் அப்படின்னு சொன்னா, இந்த பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா இது அழகான ஒரு புது விளக்கம், நாம் பார்த்ததுல புது விளக்கமா சொன்னார். என்னன்னா, எல்லா உலகங்களையும் யாவையும் உலகம் யாவையும் அப்படின்னா ஒரு உலகத்தை யாவைன்னு சொன்னா பல வகை உலகங்களும் எடுத்துக்கலாம். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் அப்படிங்கும்போது பொதுவா நான் இப்ப இந்த கத்திரிக்கோளை படைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் வெளியில நின்று இதுக்குரிய பிளாஸ்டிக்ல அந்த மெட்டல் எல்லாம் சேர்த்து அசம்பிள் பண்ணி ஃபேக்டரியாவே இது ஒரு ஆளாக நான் படைக்க முடியும். இதே மாதிரி இந்த மரத்தில் செய்ததும் அது எப்படி செதுக்க முடியுமோ செதுக்கலாம். ஆனா அப்போ படைப்பவன் வெளியிலும் படைக்கப்பட்ட பொருள் சரியாகவும் தான் இருக்கும். ஆனா இதுல தாம் உள ஆக்கல், இப்ப அதற்குள் படைக்கப்பட்ட பொருளின் முன்பும் இருந்து செய்வது மட்டுமல்ல, படைப்பது மட்டுமல்ல, தொடர்ந்து இருத்தல் அப்படிங்கிற பொருள் மிகச் சிறப்பான பொருள். இதோ இப்ப நம்ம படிக்க போற இந்த பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன வரப்போகுதுன்னா, 3 துறைகள் சொல்லுவாங்க. அதுல முதல் துறை ஆசைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கிற துறை பாத்தீங்கன்னா இது சென்ஸ் மைண்ட்னு பார்த்தோம். சென்ஸ் மைண்ட்லயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அது அந்த நிகழ்ச்சியிலேயே நடந்தது. பக்கத்துல இருந்த ஒரு அம்மா கொஞ்சம் பாமரத்தனமா இருந்தவங்க. அவங்க யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க. அதாவது எப்பவுமே அந்த நிகழ்ச்சி துவக்கத்தப்போ இந்த உலகம் யாவையும் பாடல் பாடுறாங்க, ஸ்ருதி வைத்து. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு நேர நிகழ்ச்சியும் அதை தொடங்கிதான் பாடிதான் ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஆகும். அதுல இந்த அம்மாவுக்கு ஏன் மூக்குல ரத்தம் வருதுன்னு நாங்க யோசிச்சு பாருங்க. பாட்டு பாடுறவங்க மூக்குல ரத்தம் வருது அப்படின்னாங்க. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க அந்த ரெக்கார்டிங்காக ஏதோ ஒரு மைக் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல 2 கரெக்டா மூக்கு கிட்ட அந்த 2 சிவப்பு மணிகள் மாதிரி என் கணக்கு பட்டுது, ஒளியும் விடுது. அந்த அம்மா கணக்கு ரத்தமா வர்றதா தெரிஞ்சிருக்கு. இதுதான் சென்ஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய, அதையும் உங்களோட பகிரணும்னு நினைச்சாங்க. அதாவது சென்ஸ் மைண்ட் என்ன சொல்றது, சிவப்பு பார்க்குது, மூக்கை பார்த்து இது வருது. இதே அடுத்த நாள் பார்த்தா அந்த சிவப்பு ஒளி இது உதட்டுக்கிட்ட இருக்கு. அப்போ நீங்க ஏதோ ரொம்ப கிளிட்டரா கூட லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்களா கூட சொல்லிடலாம். சென்ஸ் மைண்ட் பார்த்து புரிஞ்சு அதை அசோசியேட் பண்ணி பண்ணுங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. சரி, இப்போ இதுக்கு உலகம் யாவையும் தாமுள வாக்கலும், அப்ப தான் உள்ளிருந்து செய்தல் அப்படிங்கும்போது இப்ப நான் சொல்ற இதுல பாருங்க, இப்ப இதை படிக்க போறது third cause of impurity as its source in the understanding itself and consists in an improper action of the will to know. இப்ப இதைத்தான் நம்ம படிக்க வேண்டி வருது.
அதாவது முதல் இது வந்து ஆசையால் குழப்பங்கள். ஆசை வரும்போது நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி புரிதலையும் மாத்திக்குவோம், அந்த மாதிரி புரிஞ்சுக்குவோம். அதான் we listen what we want to listen அப்படிம்பாங்க. ரெண்டாவது அதே மாதிரி ஒரு செகண்ட் காஸ் வந்து இம்பியூரிட்டி வந்து சென்ஸ் மைண்ட்ல வருது. அதுக்குதான் இப்ப எடுத்துக்காட்டு. தேர்ட் காஸ் ஆஃப் இம்பியூரிட்டி ஹாஸ் இட் சோர்ஸ் இன் தி அண்டர்ஸ்டாண்டிங் இட் செல்ஃப். அந்த புரிதலையே வந்து அந்த அதனுடைய தோற்றம் இது இருக்கு. அண்ட் கன்சிஸ்ட் இன் அன் இம்ப்ராப்பர் ஆக்ஷன் ஆஃப் த வில் டு நோ. அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விளைவிலேயே ஒரு தவறான இயக்கம், தவறான செயல். அதுதான் அது இருக்கக்கூடியது. இப்ப அதுக்குதான் இப்ப வந்து என்னன்னா, இறைவன் நம்முள் இருக்கின்றான், தாம் உளவா ஆக்கலும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அதை இது கம்பேர் பண்ணி பாருங்க. தனக்குள் இருந்து தன்னை உணரும் தன்மை தான் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு தான் அது இருக்கு. அப்போ அதை மறக்கு அறியாம இருக்கும்போது இதாகுது. அதுல ஒரு பேச்சாளர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்கிட்ட அதாவது இறைவன் கிட்ட இல்லாத ஒன்றை தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறியாமையை கொடுத்ததாக சொல்றாங்க. அது கம்பரை கொடுத்ததாக சொல்லுவாங்க. அது அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு ஆனா ஏண்ட இருக்கும், அப்பதான் அந்த கொடுக்கறதுல சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அறியாமை என்பதை நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி. இது ஏன்னா செல்வம் கொடுத்தா அங்கே இவரு திருமகளே அவங்க இதுல இருக்காங்க, பட்டுப்பிதாருன்னா அது உடையே அதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால நிலம் கொடுக்கணும், அவரு திருவிக்கிரமா வளர்ந்து எல்லா நிலமும் அவர் அளந்துட்டாரு. மண் கொடுப்பதோ, நிலம் கொடுப்பதோ, இல்லை உடை கொடுப்பதோ அல்லது மனம் கொடுப்பதோ எதுவுமே அவருக்கு இல்லாத என்று எதுவும் இல்லை. அதனால அறியாமையை நாம் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சொன்னாங்க. உலகம் யாவையும் தாமுளவும் நிலை பெறுத்தலும் அப்படிங்கிறதுல கூட அங்க என்ன விஷயம் அப்படின்னா, காத்தல் அப்படிங்கிறத தான் நம்ம நினைப்போம். ஆனா நிலை பெறுத்தல், ஏன்னா எல்லாம் இப்ப நிலையாமைதான் இந்த உலகத்துல இருக்கு. நிச்சயமா எதுவும் நடக்குதுங்க. இப்ப நிலை பெறுத்தல்னா நிலைத்து நிறுத்தல். அப்ப நம்ம சுப்ராமெண்டல் பீயிங் வந்துன்னா அந்த தாம் அந்த ஆக்கப்பட்டு நிலை பெறுத்துகிறது, அவருக்கு நிலை பெறப்படுகிறது அப்படின்னு என்று சொல்லலாம். இப்ப நிலை பெறுத்தலும் நீக்கலுங்கிற சொல் வந்து அழித்தல்ங்கிறதுக்கு இணையாக சொல்லப்படவில்லை. நீக்கல் அப்படின்னா வசந்தாமாக்கு இந்த கேள்வி, அந்த பிசிக்ஸ்ல இல்ல பொதுவான அறிவியல் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றை அழிக்க முடியும்னு சொல்லுவாங்களா? இல்ல, எனர்ஜி இஸ் நாட் டெஸ்ட்ராய்ட், நாட் only changes form. அப்போ வந்து ஒரு நிலையில இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர எதை ஒன்றையும் அழிக்க முடியாதுங்கிற ஒரு கொள்கை இருக்கு. அப்போ நீக்கலும் அது அதுதான் திருவுரு மாற்றம் நம்ம சொல்லலாம். நம்ம இது இப்ப நம்ம கோட்பாடோட இதை நினைச்சு பார்க்கணும். சோ உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா. அழகுங்கிறது வந்து அதே பிசிக்ஸ்ல வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. அது எல்லை இல்லாத விளையாட்டா தான் விளையாடிட்டு இருக்காரு. நீங்களா அங்க நீங்காமல் ஒரு அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அவர் தான் நமக்கு தலைவர். அன்னவர்க்கே சரண் நாங்களே, அவருக்கு நாங்கள் அடிபணிகின்றோம். இந்த தலைவர் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மதத்துக்காரர்களும் எந்த சமயத்துக்காரர்களும் அவரவர் இறைவனை என் நிறை தம் நிறைங்கிற மாதிரி அந்த இறைவனை போட்டாலும் இது பொருத்தமா இருக்கும். அதனால இதுல வந்து திருமால் என்று சொல்லும், சிவன் என்று சொல்லும், முருகன் என்று சொல்லும், வேற எந்த சொல்லும் இல்லை. இது பொது பாடலாக யார் வேண்டாலும் பயன்படுத்தக்கூடிய பாடலாகவும் இருக்கின்றது ஒரு சமநோக்கோட சொன்னாங்க. உலகம் யாவையும் தாமுலா ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அளவிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு. இதுல வந்து நான் அது சொல்ல வந்ததுன்னா, புதுச்சேரி கம்பன் கழகத்துல வந்து இளையோர் அரங்கம் ஒன்று நடத்துவாங்க. இந்த இளையோர் அரங்கம் வந்து பொதுவா மற்ற கம்பன் கழகங்கள்ல நடத்துறது இல்லை. அடுத்த தலைமுறையை நாம வந்து அழகா இது பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓலைச்சுவடியில சில பாடல்கள் இடைச்சிறக்கா இருக்கிறதெல்லாம் சில பேர் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து பட்டிமன்றத்துக்காக ஒரு பாட்டு அவரே எழுதி அவரை பாடிட்டாரோ, பார்த்தா கேட்கறதுக்கு அப்படி கம்பெனி எழுதுன மாதிரியே ஒரு தோற்றம் இருந்ததாம். கீவாஜா அவர் தான் அந்த பட்டிமன்றத்துக்கு தலைவரா இருந்தாராம். அப்ப வந்து புத்தகத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா கண்டிப்பா அது வேற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? அப்புறம் வந்தது
இன்னொரு விஷயம் வந்து சுமதி அம்மா, வழக்குரைஞர் சுமதி அம்மா ஒண்ணு பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, எதற்காக நம்ம எல்லாரும் குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எப்படி அந்த ராமர் வந்து சீதைக்காக இத்தனை போராட்டம் போராடி சீதையை மீட்க பிறகு என்னென்ன பேசக்கூடாது பேசுறாங்க. நீ 10 மாதம் இங்க இருந்திருக்க, நீ கற்புடையவளாக இருந்திருப்பாயா அப்படி இப்படி எல்லாம் பேசி அந்த வார்த்தைகள் இங்க சொல்ல விரும்பல. இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொன்ன உடனே இதுக்கு மேல நான் கூட நிக்கிறவங்களும் நடுங்கிறவங்க அந்த குரலை கேட்டு, அந்த பேச்சை கேட்டு. அப்போ சீதை வந்து இதற்கு மேல் நான் வந்து வாழணுமா, எனக்கு எரி விட்டு நான் அந்த நெருப்பில் வீழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்னி பிரவேசம் செய்ய போறாங்க. அப்போ இலக்கவனை பார்த்துதான் சொல்றாங்க. அப்ப இலக்கவனுக்கு ராமனும் கண் காட்டிடுறாங்க, போட்டு செஞ்சிரு அப்படின்னு சொல்லி. இது எல்லாம் இது ஒரு பட்டிமன்ற தலைப்பாவே இருக்கு. அது சொன்னது குற்றம் குற்றம் இல்லைன்னு எல்லாம் சொல்றது ஒரு இதா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க அழகாக ஒரு விளக்கம் சொன்னாங்க. அது என்னன்னா, இந்த மான் வந்து மாயமான் வந்து மாரீசன் மாயமானாக வந்து போன பிறகு ராமன் போய் அதை துரத்திட்டு வர பிடிச்சிட்டு பண்றார். அப்ப அது மாயமான் அடிபடும் போது ராமர் குரல்ல லக்ஷ்மணா சீதை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுது. ராமருக்கு இது என்ன என்னோட பக்கம் மாதிரி இருக்குன்னா, ராமனே சந்தேகப்படுற மாதிரி அந்த குரலை பார்த்து மிமிக்ரி எல்லாம் அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் ஏமாத்துற மிமிக்ரின்னு சொல்லுவோம். அப்போ சீதை இதை கேட்டுட்டு உடனே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ போய் அது என்னன்னு போய் பாருன்னா, லக்ஷ்மணன் சொன்னா இல்ல யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க தயவுசெய்து அது இல்ல நீ ரொம்ப தப்பான எண்ணத்துல இங்க நிக்கிற, கிளம்பு அப்படின்னு முதல்ல அந்த வார்த்தையை சொல்றாரு. ரெண்டாவது, நீ போலன்னா நான் இங்க நெருப்பு மூட்டி நான் இதுல குதிச்சுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. அப்புறம் அது வேற வழி இல்லாம போறாரு லக்ஷ்மணன். அப்ப ராமன் நீ ஏன் வந்தேன்னு கேட்கிறாங்க. நீ ஏன் வந்தோன்னு இந்த மாதிரி நெருப்புல குதிக்கிறேன்ட்டாங்க, வேற வழி இல்லாம நான் வந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது நிறைய அவங்க வந்து பேச்சாளர்கள் பேசுறது, அந்த நிறைய சொற்கள் நிறைய பாடல் குறிப்பு இதெல்லாம் சொல்லி அழகா ரொம்ப அழகா செஞ்சாங்க. அது நேரம் சுருக்கமா சொல்றேன். அவங்க வந்து அது அந்த சொல்லக்கூடாத வார்த்தைகளை இளைய பெருமாள் இருந்து லக்குவனை பற்றி சொன்னதுனால அதே விஷயம் கடைசியில சீதையை பத்தியே ராமர் அப்படி சொல்றாரு. எப்படி ஏன்னா அவர் சொல்றாங்க லக்குவனை பத்தி சொல்லும் போது இதே விஷயத்த சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில சதியாரங்கம் சொல்லி தனியுரை அப்படின்னு சொல்லி இளம்பிறை மணிமாறனமா பேசுறாங்க. காரணமும் காரியமுங்கிற தலைப்புல அவங்க வந்து 3 எடுத்துக்கிட்டாங்க. கைகை ஏன் இப்படி பண்ணாங்க மரியாதையா சொல்ற மாதிரி. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம இந்த விஷயம் ஏன் நடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அது குறிப்பு வச்சிருக்கேன். அப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசுறேன். அப்படி ஒரு 3 விஷயம் பேசினாங்க. சீத்தையை பத்தி சீத்தையை அந்த மாதிரி வச்சு சூர்பனகையை அப்படி சொன்னாங்க. 3 விஷயங்கள் சொல்றாங்க. சூர்பனகையோட காரணம் என்ன, மந்தரை கைகையோட காரணம் என்ன, இவங்களோட காரணம் என்னன்னு சொன்னாங்க. அவங்களும் இதேதான். அவங்க வந்து அது விளக்கம். ஏன்னா அவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து அது ஒரு 20-25 நிமிஷம் பேசினாலும் அவங்க 1 மணி நேரம் தனி உரையினால ஆழமாக முடிஞ்சது அவங்கனால. அப்ப என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க, லக்குவன் கண் தூங்காம முழிச்சிருந்து அந்த குடிசை கட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப ராமன் கூட கேட்கிறாரு, நீ என் கூட தானே படிச்ச, இந்த குடிசை கட்டுறதெல்லாம் ஏதாவது மண் குழிச்சு சின்ன சுவர் கட்டி இதெல்லாம் போட்டு கூரை போட்டு அதுல செடியெல்லாம் கொடிகள்லாம் போட்டு எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு. அது எப்படி அவங்க மனைவி வராம இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விளக்கவே சொன்னாங்க. மனைவி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யாரோ கேட்டாங்க. ஏன் சீதையை கூட்டிட்டு ராமன் போனப்போ லக்ஷ்மணன் அவர் மனைவி உள்பட அவர் கூட்டிட்டு போயிருக்கலாமே, ஏன் விட்டுட்டு போனாரு அப்படின்னு கேட்டப்போ வாரியார் சாமிகள் அதுக்கு ஒரு பதில் சொன்னாராம். சிவானந்த வாரியார் அவருடைய சொற்பொழிகள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவரு வந்து அவருடைய யாரோ ஒரு அடியாருக்கு அவருக்கு நிறைய பணம் இல்லையா, இவங்களே காசிக்கு போகும்போது பணம் போட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க மனைவி வந்து நீங்க மட்டும் எப்படி போலாம் நானும் வரேன்னா, ஏன்டே பணம் இருந்தாலும் கடன் வாங்கிதான் செய்யணும்னா பெரிய சண்டை ஆச்சோம். அதனால வாரியார் அவங்களுக்கும் பணம் போட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ
அந்த அம்மாவை வந்து இவர் அப்படி கவனிச்சுக்கிறாங்க. சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா, அது சொல்லி 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏதோ கேட்டு 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 இவருக்கு தொண்டு செய்யதான் அவரை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா அதை மறந்து அவரையே மறந்து மனைவிக்கு தொண்டு செஞ்சுட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி போக வர 2 பேரும் அதே மாதிரி ஊர்மிளா வந்திருந்தா அதுதான் நடந்திருக்கும். ராமருக்கு அவர் தொண்டு செஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது மனைவியை 14 ஆண்டுகள் விட்டு இருந்தது, முழுக்க முழுக்க தொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்து அப்படிப்பட்ட இலக்குவனை சீதை அப்படி பேசியதனால் வந்த வினைதான் இந்த காரணமும் காரியமும் அவங்களும் சொன்னாங்க. வழக்குரைஞர் சுமதி அம்மாவும் அதை தான் சொன்னாங்க. சொல்லும்போது ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படி பேசினால்தான் அவங்க சொல்றாங்களே, அதாவது வார்த்தை ஒன்று சொன்னது பிரபஞ்சத்தில் போய் இது அன்னை சொல்றாங்க. நம்ம இதுல வந்து ஒன் கேன் நாட் இமேஜின் வாட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னாங்க. கற்பனையில் கதையாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நடக்க முடியாத ஒன்றை, நடவாத ஒன்றை கற்பனை செய்ய முடியாது. அது சீதை மேல அவங்க வார்த்தை வந்த உடனே எரியூட்டு நான் குறிக்கிறேங்கிறது அங்க வந்து அந்த சொல் நடக்கிற மாதிரியே பண்ற மாதிரி வருது. அவங்களே அதுவும் இல்ல அக்குவனே ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அவங்க அதுக்குள்ள போறாங்க. அப்ப நெருப்பு அக்னி தேவன் வெளியே ஓடிடுறாங்க. என்னால இந்த அம்மாவுடைய கற்பனை இருப்பை தாங்க முடியவில்லை, தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இது பண்ற மாதிரி வரும். அது வந்து நம்ம பார்த்து ஸோ அது காரணமும் காரியமும் எப்படி வந்தது ரொம்ப அழகா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய அந்த இதுல வந்து பாரதி கிருஷ்ண குமாரையா வந்துட்டு நம்ம சொல்றோம்ல, இந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் இதுலயும் இருக்கு, ஒவ்வொன்றுலயும் கான்சியஸ்னஸ் இருக்கு, நம்ம வந்து அகிரிணை பொருட்கள் சொல்றதுல கூட இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப அழகா ஒன்று சொன்னார். நல்லா இருந்தது அவர் பேசும்போது கேட்கறதுக்கு. நான் வேணா அந்த கண்டிப்பா ரெக்கார்டிங் எல்லாம் கொடுப்பாங்க, அந்த யூடியூப்ல வரும், அந்த லிங்க் நான் போடுறேன், முழுமையா கேளுங்க. அவர் வந்து 2 தடவை பேசினாரு. அதாவது பகை கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற பொருள்ல ஒன்று பேசினாரு, பகை கொள்ளேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பேசினாரு. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு சிறப்புரையாக அப்போ வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, மண்ணை வந்து நம்ம வந்து மண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யாராவது மண்ணாங்கட்டி எல்லாரும் அறிவு இல்லாதவங்களை அப்படி சொல்லுவோம். ஆனா மண்ணுக்கும் அறிவு உண்டுன்னு ரொம்ப அழகா ஒரு இது சொன்னாங்க. எப்படின்னு கேட்டா, மண்ணுல வந்து எது போட்டாலும் மக்கி போகும். பொதுவா யோசிச்சு பாருங்க, பிளாஸ்டிக்கை தவிர, நெகிழின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கை தவிர பொதுவாக எது போட்டாலும் பிணம் உள்ள போயிட்டாலும் அது பிணமும் வந்து இல்லாம எலும்பு குடிந்த கூட இல்லாத ஆகிற அளவுக்கு அதுக்கு மாற்றம் இருக்கும். ஆனால் அதை நாம் விதை விதைத்தால் அந்த விதை வந்து அது தின்பதில்லை, மண் அதை தின்பதில்லை, அது முளைத்து வரும் இல்லையா. அதை வறுத்த ஒரு விதையை வந்து போட்டோம்னா எப்பவுமே அது முளைக்காது. வறுத்து போன வேக வைத்த விதைகளை போட்டோம் கண்டிப்பாக முளைக்காது. அப்ப அந்த மண்ணுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு, இதை முளைக்க வைக்க வேண்டும், இதை முளைக்க வைக்க கூடாது என்று சொல்லி அது தெரிகிறது அப்படின்னு சொன்னார். அது அப்புறம் இந்த நம்ம அதெல்லாம் பாட்னி ஜுவாலஜில ஒண்ணு படிப்போம், பயாலஜில ஒண்ணு இருக்கும், சைக்கிள் அப்படின்னு சொல்லி. அதாவது முன்ன ஒரு தடவை நம்ம இதுலயும் பேசியிருக்கோம், பசுமையான புல்வெளி இத்தனை அளவு இருக்கும், அதை சாப்பிடக்கூடிய தாவர இதெல்லாம் வந்து மான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய புலி போன்ற கரடி போன்ற விலங்குகள் இருக்கும். எப்பவுமே அந்த பிரமிட்ல பாத்தீங்கன்னா அது மேல இருக்கிற புலிகள் குறைவாகவும் மான்கள் அதிகமாகவும் இருக்கு. ஏதாவது ஒண்ணு இதாச்சுன்னா ரொம்ப அந்த சமன்பாடு இழந்து விடும் அப்படின்னு சொல்லி அப்ப மண்ணுக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்லி மனிதன் ஒன்றுதான் தாவரங்களையும் சாப்பிடுவான், தாவரங்களை சாப்பிடும், அதையும் சாப்பிடுவோம், முடிஞ்சா அதை சாப்பிடுற விலங்குகள் கூட சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். மனிதனுக்கு மட்டும் அது எது கிடையாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடைசியில் என்னன்னா மண் சாம்பலாகவும் மண்ணாகவும் அந்த மண்ணுக்கே அவன் எதை தின்று வாழ்ந்தாலும் அதற்கே சீனி ஆகிறான்னு சொல்லி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அது மாதிரி ஒரு தேன் கூட்டுல அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது தேனி வந்து எத்தனையோ லட்சம் இது போய் அந்த தேன் எடுத்து வரும். ஆனா அந்த குரங்கோ மனிதனோ கரடியோ அந்த தேனை எடுத்துரும், வினாடியில முடிச்சிடும். அப்ப கேட்டாங்க தேனி கிட்ட, நீங்க ஏன் இப்படி எல்லாம் ஆகும்போது சொன்னால, அதே தொழில் செய்வது என்னுடைய சுபாவம், கடமை, அது என்னுடைய கடமை, அந்த கடமையை செய்வது என்னுடைய தர்மம், அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிடுவோம். அதுல ஒரு குறிப்பு சொன்னார் என்னன்னா, பூக்களை பார்க்கும்போது சில பூக்கள்ல தேன்ல நஞ்சு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நஞ்சுள்ள தேனை அப்ப அதுக்கு வந்து வேறுபாடு தெரியாது அந்த வேலைக்கார தேனீக்களுக்கு. நஞ்சுள்ள தேனை எடுத்துட்டு வந்துருவோம்.
அவங்க உள்ள அந்த தேன் கூட்டுக்குள்ள போகும்போது வெளியில சில காவல்கார தேனீகள் என்ன இவங்களுடைய தேன் எப்படிப்பட்ட தன்மை உடையதுங்கிறது நஞ்சுள்ள தேன் என்றால் ஒன்று போட்டுவிடும். ஏன்னா அதுக்கு அவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா சில தேன் கூட்டுகளின் கீழே சில இறந்த தேனீக்கள் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு இதற்கு விளக்கமா சொன்னார். அதை தான் முதல்ல சொன்னாரு. அப்போ அவர் இந்த மாதிரி நஞ்சுள்ள தேனீக்கள் உள்ள நஞ்சுள்ள தேனை அருந்திய தேனீக்களை உள்ள விட்டா தேன் கெட்டுவிடும், எல்லாவற்றுக்கும் கெடுதல் வரும் சொல்லி அது பாடம் நடத்துறதெல்லாம் இல்லை. அது ரொம்ப அழகாக சொன்னாரு. இது வந்து நீங்க போனீங்க நஞ்சுள்ள தேனை இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பாடம் நடத்துறதும் திருத்துற வேலையும் கிடையாது, கொண்டு போட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. அப்படி ரொம்ப நிறைய விரிவான இது இருக்கு. ஒரு வினாடி நான் வர்றதுனால அப்புறம் இலங்கை ஜெயராஜ் ஐயா தான் சில இதுல தலைமை இது பேசுறாரு. அப்ப அவர் வந்து மந்தரை இதுல மலை இருக்கு இல்லையா, மந்தரைங்கிறது கூனி அந்த இதுல மந்தார மலை, அதாவது வார்த்தைகள் கொண்டு வந்து அதை வந்து வாசிகை வந்து போட்டு, ஏன்னா மலை வந்து மேலேயும் போகக்கூடாது கீழே வரக்கூடாது, கரெக்ட் சரியா நின்றாதான் அந்த பாம்பு கட்டி கடையும் போது பார்க்கடலை கடையும் போது அமோதம் வரும் சொல்றாங்க. அப்போ நம்ம நாக்கு தான் அந்த மந்தார மலை, அது மேலேயும் போக கீழே போகிறோம், அதை கணிச்சு அமுதம் எடுத்து நம்ம வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நாக்கு தான் மந்தார மலை, கம்ப நாடுடைய மலை, அதாவது கம்ப நாடானது அந்த நாக்கு கடைஞ்சு தமிழ் அமுதை பாடல்களை முந்து தமிழ் முத்து தமிழ் கோடி கோடி அப்படின்னு சுரர் அமுதம் மீந்தால் நரர்க்கு அமுதம் மீந்தால் கம்பன் அப்படின்னு அந்த சுரர்க்கு அமுதம் மீந்தான் திருமால், நரர்க்கு அமுதம் மீந்தான் கம்பன், அமுதம் போன்ற அரியவை தரும். அதுவும் வெறும் அமுதம் மட்டும் இல்லாம கூடவே இப்ப காமதேனு கற்புதத்தருன் அப்படி பல விஷயங்கள் வந்ததாக சொல்லுவாங்க. கம்பனுக்கு அதை அறியாமை கொடுத்ததுன்னு சொன்னது கம்ப அவங்க ராதாகிருஷ்ணனையே அப்படி சொல்லுவாங்க, செருப்புகள் போட்டு அந்த மாதிரி. அது வந்து நம்ம இலங்கை ஜெயராஜையா அதை அழகா எடுத்து சொன்னாரு. இயற்கையின் சுழற்சி பற்றி சொல்லி nothing can be destroyed, அது ஜீவ சுபாவம், அதாவது கடமை செய்வது ஜீவ சுபாவம் அப்படின்னு. ஏன் வந்து அப்புறம் அப்துல் காதர் கவிஞர் அவரு பேசினாரு, அவரும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னாரு. சேரன் மாதேவியில உட்குளம் இருந்துச்சு, அங்க வந்து இருவேறு ஜாதிகளுக்கு இருவேறு பந்திகள் இருந்த போது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி காந்தியடிகள் கடிதம் எழுதினா பெரியார்னு போட்டுட்டு அப்போ தமிழ்தான் அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லாம் இருக்கு, அது பொதுவானதுன்னு சொல்லி அதை வந்து நல்லா சம பந்தியை வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிக்ஷாடனரா சிவபெருமான், இது சுமதி அம்மா சொன்னது. பிக்ஷாடனரா சிவபெருமான் வந்த போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆதிசங்கரர் கேட்டாரா, பிச்சை எடுத்துட்டு இருக்கு, ஆனா சரியா பிச்சை விழ மாட்டேங்குதுன்னு சொன்னாராம். சொன்ன உடனே அதுக்கு நீ ஏதாவது வேடிக்கை காட்ட, சிவன் கிட்ட வேடிக்கை காட்டும் சங்கரர், என்ன வச்சு குரங்க வச்சு வேடிக்கை காட்டு, நான் குரங்குக்கு நான் எங்க போவேன் அப்படின்னாதான் சிவபெருமான். அதான் சொல்லுவாங்களா, நம்ம மதம் தான் குரங்கு, அதை வச்சா எல்லா குத்தம் ஆடும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னொருத்தர் ஒரு வார்த்தை சொன்னதுன்னா ஸ்லீப் வைல் வாக்கிங், அதாவது இன்ஜுரி இஸ் ரிப்பேரபிள். நீங்க நடக்கும்போது தடுமாறி விழுந்துட்டீங்கன்னா அந்த தழும்பு அந்த காயத்தை நம்ம மாற்றி விடலாம். ஸ்லீப் வைல் டாக்கிங்
the injury is irreparable அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? அந்த இதை வந்து இந்த கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன், லக்குவனி சொன்னதுனால் சீர்பிடிக்க வேண்டி வந்தது பல காலம் அப்படின்னு. இப்ப கற்பு நெறியை ஒருவருக்கு பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்றது அங்க செய்யும். சரியா? இப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நாங்க இப்போட இதை நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம், அதாவது இன்னைக்கு ரொம்ப ஆழமா போகாமல் வேற இதாக பார்ப்போம். இதுல கொஞ்சம் இன்டர்நெட்ல இதா இருக்கு, கொஞ்சம் கொடுத்துருங்க. The third cause of impurity has its source in the understanding itself and consists in an improper action. நான் இப்ப